நான் கேட்கிறேன், திருமாவை வைத்துக் கொண்டு இந்த மேடையில் கேட்கிறேன், இத்தனை பத்திரிகை ஊடகம் இருக்கிற இந்த சென்னை தலைநகரத்தில் இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த பூர்வகுடி மக்கள் கிட்ட இருந்த உரிமை, வணிக உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை, தங்கம், வெள்ளி, இரும்பு, எலக்ட்ரானிக் கூட்ஸ், அடுக்குமாடி குடியிருப்பு, ஆட்டோ பைனான்ஸ், டூ வீலர் பைனான்ஸ், ஏதாச்சும் ஒண்ணு இங்க உட்கார்ந்து உங்க கிட்ட இருக்கா சொல்லுங்க. காசி செட்ல இருந்த கடை, இங்க பிளாட்வேல இருந்த முஸ்லீம் கிட்ட இருந்த இரும்பு கடை, ஈரோட்ல இருந்த மஞ்சள் வணிகம், யாவூர்ல இருந்த முந்திரி வணிகம், இன்னைக்கு என்னுடைய ஆச்சாரி கிட்ட இருந்த கொலுசு, சேலத்துல யாருக்கு, சேலம் மாநகரம் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? இங்க வடசென்னையில கம்யூனிட்டி கேட்டு போட்டு தமிழர்களை நாய போல வச்சிருக்கானா இல்லையா? இது எல்லாம் குறித்து பேசுறதே இல்ல. ஓட்டு மட்டும் இந்தியில அடிச்சு போஸ்ட் கேட்டு ஓட்டு கேட்டா போதுமா? தமிழ் நிறுத்தம் என்ன இருக்கு உனக்கு? என்ன உங்ககிட்ட இருந்து என்ன இருக்கு? டி நகர் மாம்பழம் இன்னைக்கு யாருது? போரமகள் யாருது? சென்ட்ரல் பிளாசா யாருது? ஐநெக்ஸ் திரையரங்கு யாருது? சிட்டி சென்டர் யாருது? ஒரு பச்சை தமிழ், ஆதி தமிழ், இஸ்லாமிய தமிழ், கிறிஸ்துவ தமிழ், தேவேந்திர குல வேளாளர், சேர மன்னர்கள், சோழ மன்னர்கள், நாங்கள் ஆண்ட பரம்பரை, எங்க பங்காளி மாநாடு நடத்த போறாங்க. என்னடா இருக்கு உங்ககிட்ட? என்ன இருக்கு உங்ககிட்ட? சாதி பெருமை இருக்கு. உங்க சின்ன தப்பா பசங்கிட்ட சாதி கயிறை கட்டி விட்டுறீங்க. இப்ப அவன் இஸ்லீம், இவன் கிறிஸ்துவ, அவனை வெட்டு, அவனை குத்து, அவனுக்கு பாங்குவாத விடாத, அந்த சர்ச்சையை இடி. இப்படிதான் நம்ம பசங்க பிஞ்சுக்கிட்டு நிக்கிறான் ஸ்கூல்ல. இல்லன்னா 3வது படிக்கிற பையன் வகுப்புல கத்தி எடுப்பானா? இதே பக்கத்துல இருக்கிற ஒரு ஆங்கில கான்வென்ட்ல டீச்சரை கத்தியால குத்துவானா? 5வது பையனை கத்தியால வெட்டுவானா? பட்டம் பகல்ல காதலிச்ச கொட்டத்துக்காக கொண்டு தூக்கி போடுவானா? இந்த அநியாய அக்கிரமத்தில் மூழ்கி கிடக்கிற என் தமிழ் சமூகத்தை நாம் தட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால், தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை கொஞ்சம் கொஞ்சமாக நம் கையில் இருந்து பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். சொந்த நிலத்தில் நாம் அகதியாக மாறிக்கொண்டிருக்கிறோம்.